வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्त्यै नमः. ओम नाभ्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुः स्तोत्रं तो बलमिन्द्राणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्मं निराकुर्याम् मामा ब्रह्मं निराकरो निराकरणमेऽस्तु निराकरणमे अस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मास्त्रे मयि सन्तु ते मयि सन्तु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு ஜாபால தர்ஷன உபனிஷத்தினுடைய 152வது மந்திரத்திலேருந்து பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்த மந்திரத்தில் பிராணாயாமம் பரமதபக, அது மகா வாக்கியம், அதை எழுதுங்க. பிராணாயாமம் பரமதபக. பிராணாயாமம் பரமதபகன்னு அர்த்தம். பிராணாயாமம் மேலான தவம் அப்படின்னு சொன்னிச்சா. அப்புறம் இந்த பிராணாயாமம் உங்களுக்கு சித்தியானுச்சுன்னா, சித்தியானா தொடர்ந்து 6 மாதம் செய்தால் பிரம்மவித்தா, அந்த பிரம்மவித்தாகக்கூடிய நுட்பமான அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. பிரம்மவித்தாகிறதுக்கான நுட்பமான அறிவுன்னா ஒரு 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 வார்த்தையினுடைய உட்பொருளை நல்ல தெளிவை உணர்த்துகிற நிலை ஒன்று இருக்குது. அதே வாக்கியத்தை சாதாரண நிலையில் படிக்கும்போது ஒரு அர்த்தம் கொடுக்கும், சாதாரண அர்த்தம் கொடுக்கும். அதே நிலையில் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்த ஃபோக்கஸிங் மனநிலையோட சிந்திச்சோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். அப்போ நம்மளுடைய பார்வை மாறுது. அது நம்மளுடைய இந்த சித்தினுடைய கிளாரிட்டியை பொறுத்து தான் இருக்குது. சித்து மனமில்லாத நிலையில் மெய்ப்பொருளை பார்க்குது. மனம் கலந்தனா தான் துவைத்தம் ஏற்படுது, குழப்பம் ஏற்படுது, பதட்டம் ஏற்படுது. அப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது மனம் நின்று போயிடும். மனம் நின்னால் உண்மணி நான் சொல்லியிருக்கேன். நல்லா இனிமேலாம் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். போன கிளாஸு இந்த கிளாஸுக்கு கனெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒன்று கனெக்ஷன் இருக்குது. இப்போ மனநத்தில் பேசுகிறது எல்லாமே கனெக்ட் பண்ணுற விஷயந்தான். புள்ளிகளாக பிட்டாக உங்களுக்கு நீங்கள் பல கோடி ஜென்மாவாக சேமித்த அறிவை எல்லாத்தையும் மனநத்தில் ஒரு ஃபார்முக்கு, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்துக்கு. இப்போ முருகன்னா அவர் இப்படி தான் இருப்பார், கால் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், அவர் இடுப்பில் கை வச்சுருப்பார், வலது கையில் வேல் வச்சுருப்பார், இந்த பார்வை மயில் இருக்கும், வேல் இருக்கும், இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, பிரம்மத்தினுடைய ஸ்ட்ரக்சர் நிர்குணமாக இருக்கக்கூடிய, நிரூபமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளை பார்க்கக்கூடிய தத்துவத்தை உணர்த்துறது மனனம். தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு அதை வரிசைப்படுத்தி, முறைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி காண்பிக்கும்போது அது ஒரு புள்ளிகளாக இருந்ததெல்லாம் ஒரு ஸ்கெலட்ரான் மாதிரி, ஒரு நரம்பு மண்டலமும் ஒரு நாடி மண்டலமும் ஒரு எலும்பை பின்னி பிணைஞ்சு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பார்வை மனநத்தில் வந்துடும். நிதித்தியாசனத்தில் அது 7 தாதுக்களும் பூரணமாகி உயிர்ப்பிக்கப்படும். இதுதான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறது. ஒரு கடவுளை எப்படி பார்க்குறதுன்னா இப்படி தான் பார்க்க முடியும். முதல்ல கடவுளை ஒரு நிர்குணமாக இருக்கிற அந்த பரம்பொருளை பார்த்தவங்க யாரும் சொல்ல முடியாத அந்த பரம்பொருளை பல தத்துவங்களுடைய புள்ளிகளை வச்சு தத்துவங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது பூரணமான பரபிரம்மம், பராதத்துவம் நமக்கு விளங்கும். இதுதானே சுட்டி காட்ட முடியாத பரம்பொருளை இப்படி தான் சுட்டி காட்டி ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், உட்பொருள் நன்றாக புரியும்போது, விசேஷமான அர்த்தம் கொடுக்கும்போது இந்த சித்த ஆச்சரியத்தோடு உள்ள நுழையும், வேகமாக உள்ள நுழையும். இது வரைக்கும் எனக்கு தெரியாத விஷயமாச்சு. இப்போ நீங்கள் அங்கே நம்ம பேசுகிறதில் உங்களுக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி இது சிலதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கே வந்தோன்னே எல்லாமே மாறுபட்ட சிந்தனையாக இருக்கா இல்லையா? வேதத்தில் எல்லாம் தெரிஞ்சதா பேசின்னு இருக்கோம் நம்ம.
யாருக்குமே தெரியாததை பேசின்னு இருக்கோம், யாரும் பேசாததை பேசின்னு இருக்கோம். பேசினாலும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றா பேசியிருப்பாங்க, கனெக்ஷன் இருக்காது. இது மொத்த உபநிஷத்தை படித்தாலே, ஒரு உபநிஷத்தை ஃபுல்லாக படித்தாலே புரியாது. 108 படித்தா தான் புரியுது, புரியணும். குருவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அவங்க தான் ஒரு தெளிவாட தானே போகிறாங்க. இதெல்லாம் இந்த புள்ளி, இது கால், இது கையின்னு பார்த்து தானே போகிறாங்க. சாமானியர்களுக்கு அது புரியாது. இந்த கல் இங்கே கை இருக்குது நீ நினச்சிக்கோ, இங்கே கால் இருக்குது, இங்கே கண் இருக்குது, இங்கே காது இருக்குது, இங்கே முடி இருக்குது, இங்கே வாய் இருக்குது, மூக்கு இருக்குன்னா சொன்னால் தானே புரியும். அது அவங்க ஆல்ரெடி பார்த்ததுனால, தரிசனம் பண்ணினதுனால, அகம்பிரமாஸ்மி உணர்வு அனுபூதியில் இருக்கிறதுனால, எந்தெந்த புள்ளி எங்கே வைக்கணுங்கிறது தெளிவாக இருக்கிறதுனால, இந்த ஸ்கெலட்ரான் சொல்லக்கூடிய எலும்பு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் நாடி மண்டலத்தையும் மனநத்தில் 3 மண்டலங்கள். 3ஆவதுல நிதித்தியாசனத்தில் 7 தாதுக்களை ஒன்றா இணைச்சி துரியத்தில் அனுபூதியில் பூரணமாக பிரம்மத்தை ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கலாம், உணரலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தரிசனம். அதனால் அந்த நிலையில் அவன் பிரம்மவத்தாகிறான். ஸ்வதர்ம நிரத், தன்னுடைய சத்தில் நிற்கிறான். இதெல்லாம் அட்வான்டேஜ், பிராணாயாமத்தினுடைய அட்வான்டேஜ். பிராணாயாமம் ஏன் பண்ணணும்னு, நீ பிராணாயாமம் பண்ணுப்பானா நீ பண்ண மாட்ட. நீ ஏன் பண்ணணும், அதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது, எப்படி உடம்புக்குள்ளே ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறத ரிஷிகள் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அதை இந்த உபநிஷத்து ரொம்ப அழகாக, இது வரைக்கும் யாரும் எந்த உபநிஷத்தும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே வருது. அந்த சமயத்து ஞானத்தினால முக்தி கிடைக்கும்னு சொல்லுது. அப்படி சொல்லி ராக்கி நிலைக்கு நீ போவ அப்படின்னு சொல்கிறது, சுகி பவேத், சுகமாவேன்னு சொல்கிறது. அதுமில்லாமல் இந்த சித்து காட்டோடு சேர்ந்து அக்னியாகி, ஏற்கனவே சித்து அக்னியாக தான் இருக்குது. குண்டத்தில் குண்டலினா என்ன அர்த்தம், குண்டத்தில் என்ன இருக்கும், அக்னி தான் இருக்கும். அது எப்போ உயிர் பெறுதுன்னா காற்றோடு சேரும்போது அது உயிர் பெறுது. காற்றோடு சேரும்போது அது உயிர் பெறுது, அது வலுவடையுது. அது என்ன பண்ணுது, உயிர் பெறுதுன்னா என்னது, அது விஸ்வரூபம் எடுக்கிறது. ஏற்கனவே அது உயிர், அதுதான் உயிர். சித்து தான் உயிர், சித்து தான் சைத்தன்யம். சித்தோட காற்று ஜடமானது சித்தை நோக்கி சேர்ந்து அக்னியாகி உயிர் 3 அக்னி 3 அக்னி பிராணன் உயிர் 3 சேர்ந்து தான் குண்டலினிங்கிற ரூபத்தில் இருக்குது. அப்படி மேலே ஏறி ஜோதியா, அது சுயம் ஜோதிக்கு அனந்த சக்தின்னு சொல்லக்கூடிய எல்லா ஞானிகளும் இந்த ஜோதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உயிரை பரம்பொருளை ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரித்து பார்க்காம ஜோதிங்கிற வார்த்தையை பயன்படுவாங்க. அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சொல்கிறது. ஜோதி தரிசனம், சபரிமலையில் ஜோதி தரிசனம் சொல்கிறது. எல்லா இடத்துலையும் ஜோதி வரும். சுயம் ஜோதிகி அனந்த சக்திகை, நம்ம அந்த 5 வார்த்தையில் சுயம் ஜோதிகி நம்ம வச்சுருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இவன் பரமாத்மாவில் நிற்கிறான். இதனால் பிராணாயாமத்தினால சித்து சத்தோடு சேர்ந்து நிற்கிறது. அதுக்கு மேலே ஞானாத் விமுக்தையே சர்வ பாப விநிர்முக்தகே, எல்லா பாவத்திலேருந்து என்ன காரணம், லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கும். இது பிராணாயாமத்துக்கும் பாவத்துக்கும் என்ன, பாவம் கழியுது, சஞ்சித கர்மா ஏறியும், ஆகாமிய கர்மா ஏறியும், பிராரப்த கர்மாவை நீ டேக்கிள் பண்ணலான்னா என்ன, அதெல்லாம் பதிவுகளாக இருக்குது. அந்த கண்டெய்னரை அது இல்லாமல் பண்ணிவிடுது. என்னன்னா அது அர்த்தம் இல்லை, இது வேஸ்ட்டு, இது உபயோகம் இல்லை, இது ஜடம்னு நீ தான் அதுக்கு உயிர் கொடுக்குற. ஜடமான எண்ணங்களுக்கு நீ செயல்பட்டால் என்ன ஆகுது, அது உயிர் பெறுது. ஜடமான எண்ணம் உள்ளேருந்து வருது பிராணனோடு சேர்ந்து. நாம் அறிவு இருந்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு இது கூடாது, இது சரி, இது தப்புங்கிறத நல்லா ஞானம் இருந்தால் செயலே படாது. என்ன எண்ணங்கள் வரும், எத்தனை எண்ணங்கள் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், அப்படியே கழுத்தையை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி வரட்டும், உயிரை போகிற மாதிரி கூட வரட்டும், என்ன பண்ணாது, ஞானம் ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. அது அந்த பீரியட் வரைக்கும் தான் அந்த எண்ணங்கள்லாம். அப்புறம் அந்த எண்ணங்கள் என்னவாயிரும், எல்லாம் நம்மளை தொடாமலே விழுந்து போயிடும்.
இந்த கர்மாவை கூட பற்றி பேசும்போது ஒரு பாயிண்ட் இன்றைக்கி கொஞ்சம் சொல்லித்தரேன். அதை நீங்கள் இன்புட்டாக வாங்கிக்கிங்க, ஒரு அறிமுகமாக வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் அதை நான் இது பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் விசாரம் பண்ணுவோம். இப்போ சந்தர்ப்பம் வரும்போது விசாரம் பண்ணுவேன். இங்கே வந்து இந்த கர்மா இருக்குல்ல, கர்மா வந்து உங்களுடைய பல கோடி ஜென்மாவில் ஒரு செல் உயிர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல கோடி ஜென்மாவில் எடுத்த எல்லா பதிவுகளையும் செஞ்ச கர்மங்கள் நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சித்தத்தில் பதிஞ்சு வச்சுருக்கோம். அது மாயாங்கிற அவ்வியக்தத்துக்குள்ளே இருக்குது. அதில் ஒரு பகுதி தான் தேச கால நிமித்தம். இந்த ஊரில் இந்த காலத்தில் இந்த வேலைக்காக உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குது. நீங்கள் பிறக்கிறது அப்படி தான், அங்கே பிறந்திருப்பீங்க ஏற்கனவே. உங்களுடைய சஞ்சீதத்திலேருந்து பிராரப்த கர்மா வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறோமே தவிர அது கர்மா செய்யாது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உங்களை விட்டு வச்சுருக்கோம். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கோவிலில் உங்களை விட்டு வச்சுருக்கோம், ட்ரிப்பில் உங்களை விட்டு வச்சுருக்கோம், வேத விசாரத்தில் விட்டு வச்சுருக்கோம், இல்லைனா மார்க்கெட்டில் விட்டு வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு இடத்துல ஒரு காலத்தில் ஒரு நிமித்தத்துக்காக உங்களை சிக்கலில் மாட்டி விடுறதுக்கோ இல்லை பாராட்டுறதுக்கோ திட்டுறதுக்கோ சுகத்தை கொடுக்கறதுக்கோ துக்கத்தை கொடுக்கறதுக்கோ என்ன பண்ணோம், ஒரு சந்தர்ப்பத்தை க்ரியேட் பண்ணோம். இப்போ சந்தர்ப்பத்தை அறியக்கூடிய அறிவு இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சில பேர் பேச மாட்டாங்க தெரியுமா, இந்த சந்தர்ப்பத்தில் பேசினா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் பேசக்கூடாது, இந்த சந்தர்ப்பத்தில் ரியாக்ட் பண்ணக்கூடாது, இந்த சந்தர்ப்பத்தில் அமைதியாக இருக்கணும், இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிக்கவே கூடாது, இந்த சந்தர்ப்பத்தை இக்னோர் பண்ணணுங்கிற அறிவு மெய்யறிவு இருந்தால் அங்கே நீங்கள் சிக்க மாட்டீங்க. அதுதான் பிராரப்தம் டேக்கிள் பண்ணுறதுன்னு சொன்னோம். ஆகாமியம் இதில் நீ ரியாக்ட் பண்ணால் அது ஆகாமியமாக மாறிடும், மறுபடியும் சஞ்சீதத்துக்கு போய்டும், இந்த சர்க்கிளே மாட்டிகிட்டு முடிக்கிறான்னு சொன்னோம். இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி புதுசாக ஒரு கருத்தை சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுங்க. அடுத்தாப்பில் விசாரம் பண்ணும்போது அது கனெக்ட் ஆகும். இப்போ உங்களுடைய கர்மா இருக்குல்ல, உங்கள் கர்மா வந்து சில கர்மா இப்போ ப்ரெசண்ட்டை வந்து பிராரப்தம் ஒரு 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 பிறவி திருஷ்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது இந்த ஜென்மாவில். இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொன்று அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரியல, எதிர்காலத்தில் நடக்க போகுது, ஆகாமிய சஞ்சீதத்தை வச்சு நடத்த போகுது. அதிர்ஷ்டம் தெரியாது, நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க. இது திருஷ்டம். இப்போ நான் அதிர்ஷ்டத்தை சொல்கிறேன், நீங்கள் நெகட்டிவை சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துங்க. அதிர்ஷ்டம் அது கண்ணுக்கு தெரியாது, பிராரப்தம் கண்ணுக்கு தெரியுது. ஆகாமியமும் சஞ்சீதமும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால் அதிர்ஷ்டம். அப்புறம் பல பிறவிகள் நமக்கு வருஷலாக இருக்குது. பிராரப்தம் வருஷலாக க்யூவில் நிற்குது. பிராரப்தத்தினுடைய முதல் வேலையை என்ன தெரியுமில்ல, இந்த ஜென்மாவை முடித்து வைக்கிறது. நமக்கு மரணத்தை கொடுக்குறதே அடுத்த ஜென்மாவுடைய ஆரம்பம்தான். ஆமாம், டியூரேஷன் முடிஞ்சு போச்சுன்னா அது வந்து வேலையை ஆரம்பிக்கும் போது அதனுடைய முதல் வேலை இங்கே முடியறது, காலம் முடியறது, அதனால் அது வருது. காலம் முடியாமல் அது வராது. இந்த காலம் வருது, அது கண்டினியூ பண்ணுது. இந்த உயிர் வந்து இந்த ஒரு பச்சை புழு ஒன்று என்ன பண்ணும்னா நீட்டாக இருக்கும், ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கும், யூ மாதிரி இப்படி போகும். ஆமாம், ஒரு இலையினுடைய நுனியில் போய் நின்றுக்கிட்டு அடுத்த இலையை இப்படி தேடும். அடுத்த இலை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், பேக்கில் உள்ள இலையை விட்டுடும், அந்த இலைக்கு போய்ட்டு அதை ஃபுல்லாக சாப்பிடும். அது மாதிரி இன்னொரு உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் இந்த புழுவானது இந்த இடத்துல நின்று இப்படி தேடும், அடுத்த உடம்பு தேடுது. எல்லாருக்கும் உடம்பு உடனே கிடைக்காது, பல பேருக்கு பல நிமித்தம் இருக்குது. தேச கால நிமித்தம்னு சொல்லி அது ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தில் மாயா போடுற விஷயங்கள் இருக்குது. இப்போ தேச கால நிமித்தம் கர்மான்னு சொன்னாலே தேச கால நிமித்தம் ஞாபகம் வச்சுங்க. தேசம்னா எந்த ஊர் இடம், காலம்னா எந்த வருஷம், நிமித்தம்னா என்ன விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ தான் அப்படி தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம், ஒரு நிமித்தமாக பிறக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அப்படி தான் நம்ம பிறக்கிறோம். ஒரு தேசத்தில் ஒரு காலத்தில் ஒரு நிமித்தத்துக்காக பிறக்கிறோம். அதில் உங்களுக்கு சுகதுக்கம் கொடுக்கணும். அது சுகதுக்கம் கொடுக்கறதுக்கு அமைக்கப்படுற சந்தர்ப்பம் தான் பிராரப்தம். அது புரியுதா? ஆகாமியத்தை பற்றியும் சஞ்சீதத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை ஞானாக்னினால் எரிக்க போகிறோம். இப்போ இது பிறந்துட்டீங்க, உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே வருவீங்க, பூஷா கர்மா செய்வீங்க. ஞானம் வந்துருச்சுன்னா இந்த கர்மாவை டேக்கிள் பண்ணி பிராரப்தத்தை ஜெயிச்சிருவீங்க. ஆகாமியம் ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு போயிடும்.
ஆகாமி ஆட்டோமேட்டிக்காக இருக்காது, சஞ்சிதம் எரிஞ்சு போயிடும். அந்த சஞ்சிதத்தை நம்மளோட டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் ஞானம். இதெல்லாம் ஜடம், பிராரப்தத்தையே நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், வரப்போகிற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னது சஞ்சித கர்மா. சேமித்து வச்சதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனையை நான் டேக்கிள் பண்ணிட்டேன், வராத பிரச்சனைக்கு ஏன் நான் கவலைப்படணும், வந்தால் பார்த்துக்கலாம். இது சொல்கிறது புரியுதா? சில நேரம் சில விஷயங்களை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்போம். இது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அந்த பயமே அவன் வாழ்நாள் ஃபுல்லாக சாகடிக்கும். என்றைக்கோ ஒரு நாள் அது நடக்க போகுது, இல்லை நடக்காமல் போகுது. பல இது நடக்காமல் தான் போயிருக்கு. நீங்கள் பயந்த விஷயங்களில் 90% நடக்காமல் தான் போயிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 100% பயப்படுறோம். அறியாமை தானே, அதுதான் அறியாமையினால் நீ கவலைப்படுற செயற்கை, கவலை செயற்கைங்கிறது. இது புரியுதா? இது 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 ஒரு அரிய நுட்பமான கருத்து. இது புரிஞ்சால் நீங்கள் எந்த பிராரப்தத்துலேயும் மாட்ட மாட்டீங்க, சிக்க மாட்டீங்க. எந்த பிரச்சனையும் டேக்கிள் பண்ணக்கூடிய அறிவு இது தான். மிக மிக முக்கியமான அறிவு. சந்தர்ப்பத்தை ஸ்டடி பண்ணணும், அதுக்கு மெய்ஞானம் வேணும். இப்போ நீ பிராரப்தத்தை டேக்கிள் பண்ணால் அதுக்கு தான் முதல்ல குழந்தை வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 வயசுக்குள்ளே பிரம்மச்சரியம் முடித்து அது இல்லறத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எப்படியோ ஒரு விதத்தில் ஒரு 20 வார்த்தை, 30 வார்த்தை, ஒரு 100 வார்த்தையை வருஷத்துக்கு 5 வயசுலேருந்து அடுத்த 10 வருஷம் எடுத்துங்களேன். 15 வயசுக்குள்ளே 10 வருஷம் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ யாராவது இதை இப்போ நான் பேசுகிறத இளைஞர்களை எவனும் கேட்க மாட்டான், அவன் இப்போ வேறு மார்க்கத்தில் இருப்பான். அப்படி யாராவது பண்பாடு உடையவன் கேட்டான்னா அவன் எல்லாரும் செழிக்கும். அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அழகாக அவன் என்ன பண்ணுவான், பிரம்மஞானத்தை கொடுக்குறான். பிரம்மஞானத்தை தாய் தந்தர் கொடுக்கறது தாங்க உத்தமம். அவனா தேடி 50 வயசுக்கு மேலே வரான் பாருங்க, அடிபட்டு உதப்பட்டு, அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி தான். பிரம்மஞானத்தை முதல்ல பேரண்ட் மூலியமாக ஏன் குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அது ஜீவன் முக்த நிலையில் வாழ்க்கையை நடத்தும், வாழ்க்கையை நல்லா டேக்கிள் பண்ணும், சிரமப்படாமல் மேலேறும், பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும், அழகாக அமைதியாக ஆனந்தமாக ஜெயிக்கும், வெறி பிடிச்ச அலையாது. இது புரியுதா? புரியுதா இல்லையா? அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்னா, இந்த பிரம்மஞானத்தை இளைஞர்களுக்கு கொண்டு போகணும்னா முதல்ல இது பிரசித்தி அடையணும், இதுக்குள்ளே விசேஷம் இருக்குங்கிறத புரிய வைக்கணும். அதுக்கு தான் வழி தேடின்னு இருக்கேன். இது புரியுதா? பேரண்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அப்புறமா அவன் இதை விட்டு போனது தொட்டு போனதெல்லாம் அவன் ஆஃப்டரு வனப்பிரசத்தில், இந்த கிரகஸ்தம் முடிஞ்சு வனப்பிரசத்தில் அவன் கற்றுக்கிட்டுமே. இப்போ பிராரப்தம் டேக்கிள் பண்ண தெரியும், ஆகாமியம் வராது, சஞ்சிதத்துக்கு நெருப்பு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்றோம். இதுதான் ஞானம். இப்போ வரப்போகிற இப்போ வந்திருக்கிறது பிராரப்தம், ஏகபவின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிறவியில் திருஷ்டம், 3 வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சு, ஏகபவி, திருஷ்டம், நியத்து. இது நிச்சயமாக இது நடக்கும். பிராரப்தத்தில் ப்ரீப்ளான்டு, இது ப்ரீப்ளான்டு. இது தப்பிக்க வழி, ஞானம் இருந்தால் தப்பிக்கலாம். அதுக்கு தான் சத்குரு புடி எதுக்கு சொல்லுது, அகங்காரத்தை விட நமஸ்காரம் பண்ணு, கை கட்டு, வாய்ப்பொத்து. அதுக்கு தாங்க பெரியவங்க சொன்னாங்க, அம்மா அப்பா குரு 3 பேரும் இருந்தால் அந்த குழந்த வாழ்க்கையை அழகாக பூர்த்தி பண்ணும். இல்லைன்னா அவஸ்தை தான். 3 பேரில் யார் இல்லாட்டினாலும் இந்த குழந்தை வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் மாத்ருவான், பித்ருவான், ஆச்சாரியவான்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? சூட்சுமம் புரியுதா? ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பிரம்மஞானத்தை அது அவங்க வருத்தப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ கொடுக்குறது அவங்களுக்கு அமிர்தம். நீ கொடுக்குற 100 வார்த்தை, 20லேருந்து 100 வார்த்தை ஒய்ஃபுக்கு கொடுத்தாலும் சரி, ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாலும் சரி, பிள்ளைக்கு கொடுத்தாலும் சரி, அம்மா அப்பாவுக்கு கொடுத்தாலும் சரி, அது என்னது நிரந்தரமாக வேலை செய்யும். எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நீயும் நல்லா இருப்ப, கேட்குறவனும் நல்லா இருப்பாங்க. எல்லாம் ஒரு 100 வார்த்தைக்குள்ளே தாங்க இருக்குது. அதனால் அந்த 100 வார்த்தையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெளிவாகுது. இது புரியுதா? இப்போ திருஷ்டம், பிராரப்தத்தை பற்றி பேசுகிறேன். திருஷ்டம் தெரியுது உங்களுக்கு, ஏகபவி இந்த பிறவி, நியத்து காரியங்கள்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. அது பின்னாடியே போனீங்கன்னா நீ ஆடு மாடு, அறிவு இருந்தால் நீ அதை டேக்கிள் பண்ணலாம். இதுதான் அங்கே ஆச்சா.
இப்போ ஆகாமியத்துலேருந்து சஞ்சிதத்துலேயும் ஒரு கர்மா வரும். ஆகாமியத்துலேருந்தும் சஞ்சிதத்துலேயும் ஒரு பிறவி இருக்குது. வரக்கூடிய பிறவிகளை சொல்கிறேன். 10 பிறவி வருஷத்தில் நிற்குதுன்னு சொன்னல பிராரப்தம். இது முடிஞ்சால் தானே இது முடிஞ்சிச்சுன்னா அது ஆகாமியம் இல்லை, அது வர்றது வந்து பிராரப்தம் ஆகிடும். இப்போ ஆகாமியத்தில் இருக்குது, எல்லா கர்மாவும் சஞ்சிதத்தில் இருக்குது. அதில் ஒரு 10 வந்து பிராரப்தத்துக்காக க்யூவில் நிற்குது. 1 வந்து நீங்கள் பிறந்து செயல்படுத்திக்கிடுவீங்க. அது புரியுதா? ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸு மாதிரி. பாஸ்ட் டென்ஸ் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி. இது புரியுதா? இப்போ வரக்கூட ஆகாமியத்துலேருந்தும் சஞ்சித கர்மாலேருந்து வரப்போதில்ல, உங்களுக்கு பிராரப்தம் வரப்போதில்ல, அதை பற்றி இப்போ பேசுகிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், அதிர்ஷ்டம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எந்த பிறவி வரப்போகுது, எங்கே பிறக்க போகிறோன்னு தெரியல. 1. 2வது அநியமித்தம். இது நடந்தே தீரும்னு சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம், அதுவும் சொல்ல முடியாது. இங்கே நியத்துன்னு சொன்னோம்ல, அங்கே அநியத்து. நிர்ணயிக்க முடியாது. தேசகால நிமித்தமாக தான் உனக்கு இந்த பிறவியை கொடுக்குதே தவிர, இந்த 10ல் எது ஃபஸ்ட்டு வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது. எது பக்குவப்படுறது தான் வரப்போகுது. 10 க்யூவில் நிற்குதுல பிராரப்தம், சஞ்சிதம் நிறையா நிற்குது. இந்த 10 பற்றி பேசுகிறேன். 10 வச்சு மற்றதை புரிய வைக்க முடியுங்கிறதுக்காக 10 வச்சு பேசுகிறேன். இந்த 10 இருக்குல்ல, 10ல் எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும்னு நியத்து பண்ண முடியல. அதுதான் ஈசன் சங்கல்பமான தேச கால நிமித்தத்தை வச்சு அது எது மெச்சூர் ஆகுதோ, இல்லைன்னா அந்த இது கெட்டு போயிடும், அந்த கர்மா கெட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. டுரேஷன். இந்த ஜென்மா முடித்து கண்டினியூவாக அந்த ஜென்மா அப்படி கிடையாது. பிராரப்தம் ஆல்ரெடி 10க்கு 100க்கு க்யூவில் நிற்குது. 1 கோடி பிராரப்தத்தில் 1 கோடி பிராரப்தம் தான் சஞ்சிதமாக இருக்குது. அது வருஷலாக வரும். உனக்கு டேக்கிள் ஞானம் வந்துச்சுன்னா எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடும், எல்லாம் எரிஞ்சு போகும். எரிக்கும், ஞானாக்னி எரிக்குன்னு தான் வேதம் சொல்லுது. டிஸ்கனெக்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ அநியத்து அதிர்ஷ்டம் அநேக ஜென்மம், எத்தனையோ ஜென்மம் இருக்குது. இதுதான் எதிர்காலம். அதில் மெச்சூர் ஆகிறது. சிலது மெச்சூர் ஆகும். இப்போ விதை போடுறோம், எல்லா விதையும் முளைக்குமா? அது மாதிரி நீங்கள் சேமித்து வச்சுருக்க கர்மாவோட சில இடத்துல செயல்படாமல் போகும். ஒரு பாயிண்ட்டு. 2வது, ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக ஒரு 80% பிரகாசிப்பீங்க, ஒரு 20% ஏதாவது பாவகர்மாவும் அதில் வேலை செய்யும். எப்படி போட்டு ரேஷியோ போட்டு கடவுள் நம்மளை பேலன்ஸ் பண்ணி நம்மளை கொண்டு போகிறாரு பாருங்க. நம்மளுடைய கர்மாவில் உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு புண்ணிய காரியமோ நல்ல காரியமோ இல்லை டேலண்ட்டையோ நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு 80% ப்ரியாரிட்டியும், அதே இதில் உங்கள் பாவம் குறையிறதுக்கு ஒரு 20% பாவகர்மாவையும் சேர்த்து விடும். 2வது கேட்டகரி. ஒன்று வந்து முளைக்காது, அதுக்கு வீரியம் இல்லை, அது போச்சு, நான் டூரேஷன் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. 100 விதை போட்டால் 70 விதை முளைக்குதுன்னு வச்சுங்களேன், அது வச்சுங்க. 2வது, ஒரு கர்மாவில் ஒரு பிராரப்தத்தில் 80% ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய மெயின் வேலையும் 20% பாவம் குறையணுங்கிறதுக்காக 20% போட்டு கொடுக்கும். இது ஒரு நிலை. 2வது நிலை. 3வது நிலை, ஒன்று சூரியன் மாதிரி பிரகாசிக்கும், கிட்டத்தட்ட 90% சத்காரியமோ ஏதோ ஒரு இதில் டேலண்டில் பிரகாசிங்க. ஒரு 10% ஏதாவது பாவகாரியம் கனெக்டடாக இருக்கும். ஆனால் அது செயல்படாது. எப்போ செயல்படுன்னு சொல்ல முடியாது, சுசுப்தியில் இருக்குது. இந்த 3 கேட்டகரி இருக்குது. இது நம்ம மைண்டில் வச்சுங்க. இது வந்து புள்ளி வைக்கிறேன், அப்புறமா கோலம் போடுவேன். இது புரியுதா? இது கர்மா பற்றி கொஞ்சம் அப்பப்போ முன்னாடியே சொன்னேன், இடையில சந்தர்ப்பம் இல்லை, அதனால் வரல. இப்போ இந்த சந்தர்ப்பம் வந்துச்சு, அதனால் சொல்கிறேன். அடுத்தது, எப்படி நீங்கள் முக்தி அடைகிறீங்கிறதுக்கு இதுதான் லாஜிக். இந்த அறிவு இருந்தால் கர்மா பண்ணாமல் கர்மா இருந்தால் நீ செயல்படணும். சத்தியமூலே இதில் நம்ம பார்த்துருக்கோம், யோக சூத்திரத்தில், பதஞ்சலி யோக சூத்திரத்தை மந்திரத்தோடு ஒரு வாட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சத்தியமூலேனா கர்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு பிறவி இருக்குன்னு அர்த்தம் உறுதிப்படுத்துகிறார் அவர் பதஞ்சலி. எல்லாம் ஒரு விஷயத்தை தான், எல்லாம் தத்துவமசிங்கிற விஷயத்தை தான் உறுதிப்படுத்துது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூர்வாங்கம்.
இது புரிஞ்சாதான் தத்துவமசி புரியுங்கிறதுக்காக. இப்போ கர்மா இருக்கிற வரைக்கும் பிறவி இருக்குது. பிறவி இருந்தால் கர்மா பண்ணுறேன். என்ன காரணம்? அறியாமையினால் கர்மா பண்ணுறேன். அதனால் ரியாக்ட் பண்ணாமல் உன் குறிக்கோளை நோக்கியே நீ போகணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உங்கள் ஜீவனாம்சத்துக்கு ஒரு வேலை செய்கிறீங்கல்ல, 8 மணி நேரம் 10 மணி நேரம், 8 மணி நேரம் போதும். அந்த 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்களா, அந்த கர்மத்தை யோகமாக பண்ணணும். அங்கே புத்திசாலித்தனம். இல்லைனா அங்கே கர்மா நீ மேலே பண்ணிவிடுவேன். அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறான், அந்த 5 அறிவோடு இருக்கணும். அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறான், நிபுணத்துவத்தோடு செய்கிறேன், பிரியமாக செய்கிறேன், பூர்த்தி செய்கிறேன், பலனை எதிர்பார்க்காம செய்யணும். ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும்? நான் எனதெல்லாம் விட்டுடணும். அப்போ தான் கர்மத்தில் மாட்ட மாட்டோம். இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டுறாங்க. இவனும் தேடி போக மாட்டான். இவன் என்ன தேடணும்? பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், குருவை தேடுற அறிவு அவனுக்கு எப்போ வருதோ அன்னைக்கு முக்தி நிச்சயம். குருவை தான் இப்போ பிரம்மஸ்வரூபமாக இருந்து வேலை செய்கிறாங்க உங்களுக்காக. பிரம்மம் குரு ஸ்வரூபமாக இருந்து வேலை செய்கிறது. நான் உணர்ந்தது சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் யார் பேசுவா? கேட்டாலும் சொல்லித்தர மாட்டான். நீ போய் கேட்டு பாருங்கள். முதல்ல யாருக்கும் தெரியாது. இந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சால் பிராரப்தத்தை ஜெயிச்சிடலாம். நாங்கள்லாம் அப்படி தான் கடந்து வந்தோம். புரியுதா? ஒரு பாயிண்ட்டு. பாவநாசமாகும், நல்ல ஞானம் கிடைக்கும், மனதினுடைய வியாதிலாம் போயிடும். ஆச்சா? எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். பிராணாயாம நிச்சய பண்ணுறவன் அவனுக்கு துர்லபங்கிறது எதுவுமே கிடையாது. அரிய காரியம்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விளையாட்டாக பண்ணிவிடுவான். அந்த பிராணாயாமத்தை எங்கெங்கே பயன்படுத்தலாம்? அதனுடைய பிராணனை வசப்படுத்தணும். முதல்ல பிராணனை இங்கே வானா வரணும், இங்கே நில்லுனா நிற்கணும். அதான் பிராணஜெயின்னு பேர். வார்த்தை பிராணஜெய் எழுதிங்க. பிராணஜித்து இந்த வார்த்தை எழுதுங்க. பிராணஜெயி அல்லது பிராணஜித்தோ. பிராணஜித்து முக்கியமான வார்த்தை. பிராணஜித்து எதுக்கு? இவ்வளோ நன்மைகள் பண்ணதுக்கு. பிராணாயாமம் பண்ணியிருக்கியா நீ? பண்ண போறியா? ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். அதுக்கு நேரமே இல்லை. அது ஓடிக்கிட்டே இருக்குது. அது எங்கே ஓடுதுன்னு அதுக்கு தெரியல. ஓடும். சரி, இப்போது பிராணனை முதல்ல இங்கே வானா அங்கே வரணும், இங்கே போனால் இங்கே போகணும். கண் எங்கே போதோ கருத்து அங்கே போகும், கருத்து எங்கே போதோ காற்று அங்கே போகுங்கிறது யதார்த்தம். செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்போ அடியான் அதை செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்னா, வேதம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு வச்சுங்களேன், அது என் உயிரை தொடக்கூடிய வார்த்தையாக இருந்தால் அதை செய்து பார்ப்பேன். செய்து பார்த்து அது சத்தியங்கிற வரைக்கும் நம்மளுடைய இந்த எலிமூடை சும்மாவே இருக்காது. என்ன பண்ணால் ஆராய்ச்சி பண்ணியே அதுக்கு கன்க்ளூஷன் வர வரைக்கும் அதையே சிந்திச்சு ஆமான்னு அது ஒத்துக்கிற வரைக்கும் அதே சிந்திச்சுட்டு இருக்கும். அதான் ஏகாகிர சித்தம். அது புரியுதா? ரொம்ப நேரம் எனக்கு எடுக்காது. மற்றவர்கள் மாதிரி சாமானியர்கள் மாதிரி ரொம்ப நேரம் அதை சிந்திக்க மாட்டேன். அதனுடைய சொல்யூஷன் வர வரைக்கும் அதை சிந்திச்சிட்ருப்பேன். அந்த சொல்யூஷன் சீக்கிரமாகவே தான் வருது. இது புரியுதா? இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி செயல்படணும். ஒரு வார்த்தையே அப்படியே கடந்து போகக்கூடாது. வார்த்தைக்குள்ளே ஓங்காரம் இருக்குது. ஓங்காரம் தான் பிரம்மம். நான் இங்கே இருக்கேன்னு அவர் உங்களுக்கு சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தை என்னை தொடுதோ அந்த வார்த்தை எனக்கு உபதேசமாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லை, இந்த முருகப்பெருமான் என்றைக்கு நம்மளை தொட்டாரோ, நாம் அவர் தொட முடியாது. என்றைக்கு வேலை கொடுத்தாரோ, என்றைக்கு சன்னதியில் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாரோ, அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதுதான் சிந்தனை. இது இப்படி தான் செயல். இப்படி தான் என் லைஃபு. இது எல்லாருக்கும் பொருந்தமானால் எல்லாருக்கும் பொருந்தும். கொஞ்சம் பக்தி இருந்தால் போதும். குரு பக்தியோ ஈஸ்வர கிருப்பாவோ ரெண்டில் ஒரு கிருப்பா வாங்கணும். ஈஸ்வர கிருப்பா வாங்கினா குரு கிருப்பா வாங்கிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு அவரே, நீ ஒன்றுமே கேட்கலன்னா அவர் குருவை கொடுப்பாரு. நீ வேறு ஏதாவது கேட்டீங்கன்னா அதை கொடுப்பாரு. இதுதான் பக்தியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஞானம். உங்கள் பக்தியை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பக்தியை நிஷ்காமியமாக பண்ணணும், பிரியமாக பண்ணணும். எந்த ஆப்ஷனும் அவர்கிட்ட
ஆப்ளிகேஷன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியாதா உன்னை படித்தவரா யார் அவரை உன்னை கேட்டால் உன்னை படித்தாரு? நீ செஞ்ச அக்கிரமத்துக்காக உன்னை படிச்சு வச்சுருக்கேன். ஆனால் சுவாமிகிட்ட வந்து ஒன்றுமே கேட்காம இருந்தால் நிச்சயமாக அவர் குருவை தான் கொடுப்பார். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு கிடையாதுங்க. நான் உணர்ந்து சொல்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? அவர் குருவை கொடுத்தா குருக்கு பிரம்மத்தை கொடுத்துருவார். குருவிட்ட என்ன இருக்குது? குருவிட்ட வேறு ஒன்றும் இல்லை. தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளில் பிரம்மஞானத்தை பரம்பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மஞானமே பரம்பொருளாக இருக்குது. அதை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஒன்றும் இப்படி ஏன்னா அவருக்கு அது கைவந்த கலை. எல்லா ஜென்மாலையும் ஒரே வேலை தான் அவருக்கு. என்னது? ஜீவன் முக்தன். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோதோ கொடிய வீடியோஸ்லாம் இந்த யூடியூப்பில் இருக்குது. சகிக்க முடியாத வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த ரெஸ்கியூன்னு சில இடத்துல ஒரு ஆமை மேலே பிடிச்சிக்கிட்டு ஏதாவது இருக்கும், இல்லை ஒரு இது கம்பி வந்து ஒரு சிங்கத்து மேலே கட்டி ஏதாவது ஒரு இருக்கும், ஏதோ ஒரு சிக்கலில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை விடுவிக்கிற அந்த வீடியோ தவறவே மாட்டேன். ஏன்னா அங்கே தெய்வத்தை பார்க்கலாம், அங்கே இறைவனை நீங்கள் பார்க்கலாம். அவனுடைய கருணை உள்ளம் அந்த அனிமலை, அது பாம்பாக இருக்கட்டும், அது விஷ ஜந்துவாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், அதை காப்பாற்றுறதுக்காக இந்த ஜீவன் அந்த ஜீவனுக்கு முயற்சி பண்ணது பாருங்கள். அந்த வீடியோ பார்க்காம இருக்க மாட்டேன். ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும், மனசே உருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெஸ்கியூ பண்ணும்போது ஆனந்தம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆனந்தம். அந்த 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 ஒரு காளை மாடு ஒரு சிக்கலில் மாடி ஒரு கம்பி நல்லா போட்டு அதை குத்திக்கிட்டு இருக்கு, ரத்தம் அடியுதுன்னா அந்த கம்பியை எடுத்து விடுறதுக்கு போனால் அதுக்கு அவனை முட்டை வரும், விலைக்கு ஓடும், ஜம்ப் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் அவன் விட மாட்டேங்கிறான். எப்படியோ அந்த கம்பியை ரிமூவ் பண்ணணும்னு. அது மாதிரி விடுவிக்கிற வேலை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பிடிக்கும். ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு புரியுதா? விடுவிக்கிறது. விடுவிக்கணும். ஒரு ஜீவன் கஷ்டத்தில் இருக்குன்னா அதை விடுவிக்கணும். அது முக்கியமான விஷயம். அது ஒன்றால் முடியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லு. இப்போ உங்களால் முடியுமே. இப்போ பிரசன்னா இந்த வேலையை இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா அந்த பண்பாடு வந்துடுச்சு பாருங்கள். அதுதான் அங்கே இருக்கிறோம். முருகன் கருத்து நம்மக்கிட்ட வருது, என்னுடைய கருத்து உங்ககிட்ட வருது. என் கருத்துலாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா பேச்சு. அதனால் விடுவிக்கிற வேலை இருக்குல்ல, முக்தி கொடுக்குற வேலை, அது சம்ஸ்கிருதத்தில் முக்தின்னு சொல்லணும். நான் ரெஸ்கியூங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையாக லைஃப்பில் நான் நினைக்கிறேன். நம்மளால் முடியும்ல, ஏன் செய்யக்கூடாது? அதனால் உங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள், ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு உங்களை ஆரம்பத்தில் தப்பாக தான் நினைப்பான். அந்த காளை மாடு முட்டை வரும், துள்ளி குதிக்கும், கொம்பால் குத்தோன்னு அதெல்லாம் பண்ண தான் செய்யும். உனக்கு அறிவு இருக்குது, அதுக்கு அறிவு இல்லை. அதான வித்தியாசம். அது விலைக்கு தான் ஓடும். நீ தான் அதை அவுத்து விட்டால் என்ன செய்யும்? அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு கண்ணுக்குட்டி ஏதோ பள்ளத்தில் விழுந்துடுது, அதை விடுவிக்கிறான். அது வந்து நன்றி சொல்லுது, அவனை சுற்றி வருது, அந்த பையனை சுற்றி வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இது வந்து மிருகங்களுக்கு மட்டும்தான் செய்வேன்னு நினைக்காதீங்க. மானுடமே அப்படி தான் இருக்குது. மானுடமே இந்த சமுதாயமே டிஸார்டரில் தாங்க இருக்குது, ஆர்டராக இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் நான் வருத்தப்படுற ஒரு விஷயம் இது. ஏன் ஆர்டராக இல்லை, எல்லாமே டிஸார்டராக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டு. அதுக்கு மருந்து தான் இந்த பிரம்மஞானம். இன்னும் மகத்துவம் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் உள்வாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களுக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுங்க. உங்கள் நான் 1 கோடி பேரை டார்கெட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு 1000 பேரை டார்கெட் பண்ணக்கூடாதா? 25 வருஷம் டைம் தரேன். 2050 வயசு வரைக்கும். 25 வருஷம் இருக்குது. 2025 இப்போது 2050 வரைக்கும் இருக்குது. 25 வருஷம் தரேன். ஒரு 1000 பேர் உங்களை நீங்கள் மீட் பண்ண மாட்டீங்களா? 1000 பேர் கண்ணை திறந்து விடுங்க. இதுதான் ஒரு குரு சேவா. குரு சேவா, ஈஸ்வர சேவா எல்லாம் பொருந்தும். ஒன்று தான்.
புரியுதா சொல்கிறது? சும்மா மேலோட்டமாக எடுத்துன்னு போயிடாதீங்க, எப்போதும் இருக்கிற மாதிரியே இருக்காதீங்க. கர்மம் பிடிச்ச வாழ்க்கை வேண்டாம். அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் விடுவிக்கப்படுங்க, மற்றவங்கள விடுவிச்சு விடுங்க. நீங்கள் விடுதலை ஆகுங்க, மற்றவங்கள விடுவிச்சு விடுங்க. ஈஸி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது இந்த நோக்கத்தெல்லாம் செஞ்சீங்கன்னா ஈஸ்வரன் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லாம் பண்ணி விடுவார். எனக்கு பண்ணலையா? நான் என்ன பண்ணுறேன்? எல்லாம் பண்ணுறாரா இல்லையா? நான் பண்ணுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என்னை வச்சு அவர் பண்ணுறாருன்னு தெரியுதா இல்லையா? இன்றைக்கி வேலு மயிலும் 4 பேர் போட்டிருக்காங்க, நாளைக்கு 5 பேர், அப்புறம் இதை ஆல்டர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இதோ வருஷத்துக்கு 10 பேர் வெஜிடேரியனாக வாழ்க்கையை இறைவனை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். வேதாந்திகளுக்கு தீட்சை இதுதான், தீட்சை ஃப்ரீ தான். பச்சை குத்துறவனுக்கு நீ பைசா கொடுக்கணும். தீட்சை ஃப்ரீ தான். ஓகே, சரி போட்டோம். அதனால் இந்த விமுக்த ஞானாத் விமுக்ததா பார்த்தோமா, மனோநோய் போகிறத பார்த்தோமா. இதுக்கெல்லாம் லாஜிக் இல்லை, இதுதான் லாஜிக். நான் சொன்னது தான் லாஜிக். இப்போது பிராணாயாம ஏக நிஷ்டஸ்ய ந கிஞ்சித் அபி துர்லபம். அவனுக்கு எதுவும் அரிய விஷயங்கள், கடினமான விஷயங்கள், பிராணாயாமத்தை சக்ஸஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு கடினமான விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா பிராணனை வச்சு எல்லாத்தையும் செயல்படுத்திடலாம். அதை எப்படி பயன்படுத்துறது? பிராணாயோக பிரவக்ஷயாமி, அதை பற்றி விநியோகம் பண்ணுறதை பற்றி, எப்படி அதை அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லித்தரேன். சுவரத்தை, ஹே சுவரத்தை, விரதம் எடுக்கக்கூடிய பையனே, சிஷ்யனே, சந்தியோர் பிராமகாலே அப்படி மத்தியான்க வா அத்தவா சதா பிராமகாலே, பிரம்மமுகூர்த்தம் காலையிலையோ, மத்தியானமோ, சந்தியையோ சாயந்தரமோ மாலையோ, அதுவா சதா இல்லை எப்பொழுதுமோ என்ன பண்ணணும்? பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே வரணும். பாஹ்ய பிராணம் சமாக்கிருஷ்ய பூரயித்வா உதரேன ச நாசாகிரே. நீ வெளியிலேருந்து பிராணனை சமாக்கிருஷ்ய நன்றாக இழுத்து பூரியே பூரகம் செய்து உதரேன வயிற்றில் நிறுத்தி, அப்புறம் நாசாகிரே மூக்கு நுனிக்கு கொண்டு வா. இல்லை பூர்வ மத்தி மூக்கு நுனிங்கிறது நுனி இங்கே கொண்டு வர்றது. நீங்கள் இங்கே கொண்டு வா அங்கே கொண்டு வாங்கிறதுலாம் என்னென்னா உங்கள் மைண்ட் அங்கே போகணும். எங்கே கண்ணு போதோ அங்கே கருத்து, எங்கே கருத்து போதோ அங்கே காற்று. இதுதான் ஃபார்முலா, சித்தர்கள் சொன்னது, சொந்த கருத்து இல்லை. இப்போ பாபா மகாவதார் பாபா இப்படி மேலே நோக்கி பார்க்குறாருல, சகசிராரத்தை சிகரத்தை பார்க்குறாருல, சிகரத்தை பார்த்தாலும் சரி, துவாதசாந்தத்தை பார்த்தாலும் சரி, பரம்பொருள் அங்கே இருக்கிறதா அவர் ஒரு இமேஜின் பண்ணுறாருல. அப்படி மேலே பார்க்குறது, காற்று அங்கே போகணுன்னு போகாது. அப்போ கண்ணு போகணும், மனம் போனால் காற்று போகும். காற்று தான் மனதை அழைச்சிக்கிட்டு அங்கே போகுது. ஆனால் அது மனம்தான் அங்கே போகணுன்னு சொல்லுது. காற்று அந்த இடத்த மனம் டைரெக்ட் பண்ணுறதுனால கண்ணு போனால் கண்ணு போனால் கருத்து போகும், கருத்து போனால் காற்று போகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் திருமந்திரத்தில் பேசியிருக்கேன். அடியே பாஹ்ய பிராணம் சமாக்கிருஷ்ய, வெளிக்காற்று உள்ளே இழுத்து பூரையே வயிற்றில் நிறுத்தி நாசாகிரே மூக்கு நுனியில் கொண்டு வா. நாபி மத்தியேச்ச, இல்லைன்னா நாபியில் பாதாங்குஷ்டே, கட்டவரல், கால் கட்டவரல் முக்கியமான இதுங்க. இது கால் கட்டவரல் மிக முக்கியமான, ஏன்னா நாடி ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த 2 கட்டவரல்லேருந்தும் இந்த நாடி சிகரம் வரைக்கும் 8 மாறி அப்படி சந்திக்கிற இடம்தான் இந்த 7 ஆதாரம், 6 ஆதார சக்கரம். இடது கட்டவரல் வலது பக்கமாகவும், வலது கட்டவரல் இடது பக்கமாகவும். நீங்கள் கோவில்கள்லாம், கிராமத்து கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா 2 நாகம் இப்படி பின்னி பிணைஞ்சி 8 மாதிரி போட்டு ஒரு 2 அடி ஹைட்டில் ஒரு கருங்கல்ல பண்ணி நடுவில் சிவலிங்கம் இருக்கும். அதுதான் தத்துவம். அது ஆக்சுவலாக 6 இடத்துல அது மீட் ஆகும். மீட் ஆகிற இடம் தான் ஆதார சக்கரம். இது புரியுதில்ல?
நாசாகிரே நாபி மத்தியே ச பாதாங்குஷ. அதனால் கட்டை விரல் ரொம்ப முக்கியம். ஆச்சா, பொதுவாகவே கட்டை விரல் அக்னி தத்துவம், கட்டை விரல் ஆத்ம தத்துவம். கை கட்டை விரலாக இருக்கட்டும், கால் கட்டை விரலாக இருக்கட்டும். இந்த கட்டை விரல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா இதில் ஒரு தத்துவம் இருக்குது. கட்டை விரல் பாருங்கள், கட்டை விரல் இல்லாமல் கட்டை விரலில் தான் இந்த 5 விரலும் தொடர்பு கொள்ளுது. நல்லா புரிஞ்சுங்க. கட்டை விரல் இல்லை, இந்த 5 விரலில் 4 விரல் இல்லாட்டினாலும் கட்டை விரல் வேலை செய்யும். கட்டை விரல் இல்லைன்னு இந்த 4 விரலும் வேலை செய்யாது. இப்படி தான் ஆள வேண்டியது. ட்ரெஸ்ஸு போட்டுக்கணுன்னா எப்படி போடுறது? இப்படி தான் போடணும். இப்படி பண்ணி இந்த 3 இடத்துல நாபியில், கால் கட்டை விரலில், மூக்கு நுனியில் 3 இடத்துல நிறுத்துனா நிற்கும் வசப்பட்டவர்களுக்கு. இப்போ அது வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நினைக்கணும், பார்க்கணும். பார்க்க முடியாத இடமா இருந்தால் நினைக்கணும். உள்ளுறுப்புகள்லாம் பார்க்க முடியாத நினைக்கணும், ஸ்மரணம் பண்ணணும். அதே எஃபெக்ட் உண்டு. வெளியில் பார்த்தா ஸ்தூலம், உள்ளே பார்த்தா சூட்சுமம். எல்லாத்தையும் கடந்து பார்த்தா துரியம். இதனால் என்ன ஏற்படுனா சர்வரோக விநிர்முக்தி. எல்லா ரோகத்திலேருந்து பிராணாயாமத்தினால பார்த்தீங்களா எதிர்ப்பு சக்தி உடம்புல ஏற்படுது. என்னது? எல்லா ரோகத்திலேருந்தும் விடுதலை. ஜீவேத் வருஷசதம் நரன் 100 வருஷம் வாழ்வான். மனிதன் 100 வருஷம் வாழ்வான். நாசாகரே தாரணாத் வாப்பி ஜிதோபவதி சூரத்தை. ஜிதோபவதி, ஜிதோபவத்தினா வாயு ஜிதோ. வாயு ஜிதோ தான். வாயு இங்கே வானா வரணும், இங்கே நில்லுனா நிற்கணும், இங்கே அசையாதுன்னா அசையாமல் நிற்கும். உங்களுக்கு நிற்குமா? ஞானிகள் இப்போ ஜீவசமாதி ஆகிறவங்களாம் அதான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பிராணனை சிகரத்துக்கு உள்ள இதை பற்றி வாஜி யோகம்னு, இதை வாஜி யோகத்தை தான் வாசி யோகம்னு சொல்கிறாங்க. வாசி யோகம் தான் பிரசித்தி பெற்றிருக்கு. இங்கே வாசி யோகம்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் ஜி சொல்ல மாட்டோம், சி தான் சொல்லுவோம். அது கேரளாவில் தான் இருக்குது. அந்த சிவானந்தா குருகுலமோ ஏதோ ஒரு சிவானந்தா ஆசிரமம். அதாவது இந்த வாஜி யோகத்துக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்களும் வாஜின்னு தான் சொல்கிறாங்க, வாசின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது என்னது? வாஜி. வாஜின்னா என்னது? குதிரை. எது குதிரை? இந்த பிராணன் குதிரை. சரி, அது போட்டோம். இப்போ வாசியோகம் இந்த காற்று பற்றி பேசுகிறதுனால ஒரு சின்னதாக ஒரு வாசியோகம்னா, நான் வாஜியோகம்னு எந்த குருக்கிட்டையும் தேடி போகல. மந்திரத்தில் இருக்கிறத நான் அனுமானித்தது சொல்கிறேன். மந்திரத்தில் இருக்க சாண்டல்ய உபநிஷத்தில் 7வது சாப்டர் 26 28 மந்திரம் 30 to 33 வரைக்கும் இருக்குது. தொடர்ந்து பிராணனை பற்றி தான் பேசுது. அதில் என்னென்னா, நீங்கள் பிராணாயாமத்தில் கும்பகத்தில் நீங்கள் காற்று மேலே சிகரத்துக்கு ஏறணும்னு உங்கள் உள்நாக்கு மேலே 2 ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த காற்று சிகரத்துக்கு உள்ளே போகுது, அந்த சிவபரம்பொருளை நோக்கி போகுது. அப்போ அங்கே மனம் நிற்குது, காற்றும் நிற்குது. மனம் நிற்குதுன்னா சித்து. நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு சூக்ஷ்மம். இப்போ சித்து எங்கே நிற்கிதோ அது வரைக்கும் மனம் என்ன பண்ணும்? அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? தியானத்தில் நிற்குது அவங்களுக்கு. நிற்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த நிற்கிற இடத்துல தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. நிற்கிற இடத்துல தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த இடத்துல தொடர்ந்து நின்னால் அங்கே மனம் இல்லை, சித்து தான் இருக்கும். தொடர்ந்து நின்னால் நீங்கள் மனம் இல்லை. அதுதான் உண்மணி அவஸ்தா. தியானத்தில் 10 நிமிஷம் கழிச்சோ, அரை மணி நேரம் கழிச்சோ, 3/4 மணி நேரம் கழிச்சோ, 1 மணி நேரம் கழிச்சோ தியானம் கைகூடி பிரத்யாகாரம் கடந்து தாரணா கடந்து, இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுதில்ல? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? மனநத்துக்கு வந்தாச்சு. ஆரம்பத்திலே இருக்க சொல்லிக்கிட்டே இருந்தால் டெய்லி அதையே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், மேலே ஏற முடியாது. பிரத்யாகாரத்துக்கு அர்த்தம் தெரியுதில்ல? உங்கள் மனம் உன் புத்தி வெளில போகாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறது. தாரணா என்னது? அதை கண்டினியூ பண்ணுறது. தியானங்கிறது என்ன? ஒரு புள்ளியில் சத்தை நினச்சி சித்தானது அதையே நினச்சிட்டு மனம் அது வரைக்கும் மனம் அப்படி நிற்காமல் அது அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்கே போகும், இங்கே போகும், அந்த எண்ணம் இந்த எண்ணம் அதையெல்லாம் கடந்து நிற்கும்.
நிற்கிற தருணத்தில் அங்கே மனமில்லை, சித்தாகிறது, மனம் கரைந்து போய்விட்டது. உண்மணி அவஸ்தா, மனமில்லாத நிலை, மனமற்ற நிலை, அலைப்பாயாத நிலை, அலையற்ற நிலை, உள்ளே போயாச்சுன்னு அர்த்தம். உள்ளே போய் கண்டினியூ ஆனால் அங்கே தான் நீங்கள் ஓங்காரம் கேட்கும், நன்றாக கேட்கும். அப்புறம் சித்து நிற்குது, ஓங்காரம் நிற்குது, பிராணனும் நிற்குது. இப்போ அங்கே பிராணன் இந்த உடம்புக்கு உடம்புடைய அவயவங்கள் எல்லாத்தையும் பிராணன் நிற்கிறதுனால உடம்புடைய அவயவங்கள் எல்லாமே காற்று இல்லாமலே அவசியம் இல்லாமல், காற்றுடைய அவசியம் இல்லாமல் அந்த உடம்பு அப்படியே அசையாமல் இருக்கும். அந்த நிலையை தான் இந்த பிராணஜித்துன்னு சொல்கிறாங்க, பிராணனை வென்றவன். அப்போ நீங்கள் எங்கெங்கே நீங்கள் பிராணனை நிறுத்துறீங்களோ, இப்போ ஹிருதயம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நுரையீரல் சரியில்லை, நுரையீரல் சரியாகணும்னு பிராணனை ஹிருதயத்தில் நீங்கள் தியானம் பண்ணி என்ன பண்ணணும், நிறுத்துனீங்கன்னா அங்கே உள்ள உடல் உறுப்புகள் சரி செய்யப்படுகிறது. பிராணசக்தி எங்கே லேக் ஆஃப் பிராணசக்தி தான் நோய், வியாதி. இதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன், ஆனால் சொன்னது நுட்பம். இப்போ பிராணஜெயினானது மனம் இல்லாமல் காற்று நிற்கும், காற்று இல்லாமலேயே உடல் உறுப்புகள் அசைவில்லாமல் அமைதியாக, அவசியம் இல்லாமல், காற்றினுடைய அவசியம் இல்லாமல் பேசாமல் இருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை கோடி வருஷம் நீங்கள் பூமிக்குள்ளே இருந்தாலும் என்ன அவசியம் இல்லை, மூச்சு விடணுங்கிற அவசியம் இல்லை, உடல் உறுப்புகள் செயல்படணுங்கிற அவசியம் இல்லை, சித்தானது அப்படியே நிற்கும். அது தொடர்ந்தால் நான் தியானம் செய்கிறேன், நான் சிவத்தை தியானம் செய்கிறேன், இல்லை சத்தை தியானம் செய்கிறேங்கிற ஆப்ஜெக்டும் இருக்காது, அந்த தியானிக்கிறேங்கிற அந்த மனநிலையும் இருக்காது. நீங்கள் மட்டும் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். அது ஆப்ஜெக்டும் இருக்காது, அது எக்யூப்மெண்ட்ஸும் இருக்காது, ஞேயம் இருக்காது, ஞானம் இருக்காது. என்ன தான் இருக்கும், ஞாத்திரு ஒண்டி தான் இருப்பான், சப்ஜெக்ட் ஒண்டி தான் இருக்கும். புரியுதா? மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, துரியத்தில் இப்போ இருக்கீங்க. இது புரியுதா? அதான் வாட்சி, அதான் வாசி யோகம் அப்படின்னு அனுமானிக்கிறேன். புரியுதா? ஆனால் நான் அதெல்லாம் செஞ்சு பார்க்குறதில்ல. இது நடக்குது, வேதம் சொல்கிறது அப்படியே நடக்குது. இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். பிராணன் நிற்கிறது, சித்து அமைதியாக இருக்கிறது, சித்து ஓங்காரத்தை, அந்த ஓங்காரமே ஒரு காற்று வீசினா மலையிலலாம் ஏறும், இதில் போகிறோம், பஸ்ஸில் போகிறப்ப காற்றுலாம் சத்தம், அந்த சவுண்டு, ஓங்கார சவுண்டு, சங்கு துவனி, இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக, அதான் நாதம்னு சொல்லிட்டாங்க. ஓங்காரம்னு சொல்லாமல் நாதம்னு சொல்லிட்டாங்க. பல விதமான நாதங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அதில் முக்கியம் ஓங்காரம். ஒன்று தெரிஞ்சாலே நீ எங்கே இருக்க, சத்த தரிசனம் பண்ணுற இடத்துல இருக்கேன்னு அர்த்தம். இது சித்த பீடம்னு கூட வச்சுக்கலாம், ஒரு வார்த்தை. அது இந்த வார்த்தை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதெல்லாம் அனுபூதி. புரியுதா? நீங்கள் மனம் மேலே ஏறின பிற்பாடு மனம் இல்லை, காற்றும் இயங்குவதில்லை, காற்று நிற்கிறது, சித்து நிற்கிறது, நாதம் கேட்கறது, அமைதி ஆனந்தம் பெருகி நிற்கிறது. இன்னும் தொடர்ந்தால் ஞேயமும் இல்லை, ஞானமும் இல்லை, ஞாத்திரு ஒண்டிதான். அகம் நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், இது சங்கல்பம். அப்புறம் நான் இருக்கிறேனும் இருக்காது, ஸ்வரூபம். நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன். நீங்கள் அதோட இரண்டரை கலக்கிற வரைக்கும் அது இருக்கும். கலந்துட்டிங்கன்னா நான் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க, நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆனந்த ஸ்வரூப நிலை. இது புரியுதா? அதை தான் பிராணஜித்துன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல கிளாஸ். இது நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டால் பிராணாயாமத்தை ஒழுங்காக பண்ணுவீங்க. ரொம்ப வேகமெல்லாம் பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட பலன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெறி பிடிச்சி அலையக்கூடாது. எல்லாமே சனகி உப்புறமேது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஏறும். அதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்ன, வேகமாக ஓடுறதா வாழ்க்கை? எவன் சொல்லி கொடுத்தான்?
என்ன எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஜங்ஷனில் ஒருத்தவனாவது நின்று போகிறானாங்க வண்டியை பார்த்து. அவன் இப்போ ஆடு மாடு போகிற மாதிரியே போகிறாங்க. ஒரு ஜங்ஷன் 4 ரோடு சந்திக்குது, ரவுண்டுனா கிடையாது, டிராஃபிக் போலீஸும் கிடையாது அந்த இடத்துல. எல்லா இடத்துக்குமா உனக்கு வீட்டுக்குள்ளே கூட டிராஃபிக் போலீஸ் வைக்கணும். அங்கேயும் நீ மிஸ்டேக் பண்ணுவேன் இல்லைன்னா. மற்றவங்கள டிபெண்ட் பண்ண, உனக்கு சுய அறிவு இல்லை. சோறு தானே சாப்பிட்ற, நீ வண்டியை நிறுத்த மாட்டியா, ஸ்லோ பண்ண மாட்டியா, நேராக உள்ளே விட்றது. இவன் இப்படி போகிறான், அவன் அப்படி போகிறான், இவன் இப்படி போகிறான். ஒருத்தன் முந்திரானே தண்ணி ரேஸாக வச்சுருவோம். இங்கே தெரியாமல் தாங்க கேட்குறேன். எனக்குலாம் வெக்கமாக இருக்குங்க இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு, இந்த ஜந்துக்களை பார்க்குறதுக்கு. ஒருத்தவங்க நேற்று ஃபுல் ரைட்டில் வந்துட்டாங்க. நம்ம வண்டி 2 அடி அகலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு வரான், நேராக வரான். நான் வண்டியை நிறுத்துகிறேன். ஏன் நிறுத்துகிறேன், நேராக போண்டு என்ன நேராக போண்டு தானே அப்படிங்கிறான். அவர் இந்த பக்கம் ரைட்டில் ஜீப்போ வேணாம் வருது. அவர் ஓவர்லுக் பண்ணி வந்துட்டார், ஓவர்டேக் பண்ணி வந்துட்டார். நான் லெஃப்ட்டில் போகிறதுக்கு இடம் கிடையாது. எங்கே போய் செவுத்தில் தான் முட்டிக்கணும். நான் என்ன வண்டியை நிறுத்தினேன், என்ன பண்ணுறான் பார்க்கலான்ட்டு. தெரிஞ்சு தான் நிறுத்தினேன். அப்படின்னா அவனோட போய் மோத முடியுமா? நான் என்ன பண்ணுவேன், ரிவர்ஸ் போக முடியாது வண்டியில். 2 வீலர்லாம் ரிவர்ஸ் போக முடியாது. ஏன் நிறுத்துற, வேலை போக வேண்டியதானே அப்படிங்கிறான். அவர் என்ன அராஜகம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எங்கேயாவது இதெல்லாம் தான் ஹைவேஸில் அடிபட்டு தவக்கலை மாதிரி கிடக்கும். ஆம்புலன்ஸில் ஏற்றுறது கூட ஆள் இருக்க மாட்டான். ஆம்புலன்ஸு லேட்டாக வரும். இந்த மாதிரி கேஸுங்க தான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கும். கடவுள் என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு வச்சு செஞ்சிடும். எல்லாம் புரிஞ்சுக்கும். இதான் பிரம்மஞானம். போட்டோம். இப்போது ஒரு நுட்பத்தை சொல்லியிருக்கோம். சர்வரோக விநிர்முக்தா பார்த்துட்டோமா? ஜித்தோ பிராணஜித்தோ எழுதிட்டிங்களா? பிராணஜித்துன்னு பிராணஜித் ஆகுறீங்க. சர்வரோக நிவர்த்திகி ஆச்சு. ஷான் நாபி மத்தியே தாரணத்தை நாபியில் நிறுத்தினீங்கன்னா சரீரம் லகுதா, உடம்பு உங்களை படுத்தாது. உடம்பு இப்போ நிறைய பேருக்கு கண்டபடி தின்றது. அதே எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கே என் நாக்கே வெக்கப்படுது. நாக்கு கூசுதுன்னு சொல்கிறாங்கல்ல, கேப் விடாமல். ஏண்டா அவனு அறிவில்லை? நான் கேட்குறேன், காலையில் பசிச்சாதான் சாப்பிட முடியும். நான் பூரி வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், கண்ட நேரத்தில் கண்ட கழுதைங்க தான் சாப்பிடும். நான் இப்போ சாப்பிட மாட்டேன், எனக்கு பசிக்கவே இல்லை, சாப்பிடுன்னா. அப்போ தான் வடை வாங்கி கொடுத்துருக்கான், டீ வாங்கி கொடுத்துருக்கானுங்க, மழை பெய்யுதுன்னு. நான் சும்மா இருந்தாலும் இவன் தூண்டி விட்றான். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பச்சை குத்துற அந்த அம்மா வந்தாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த கழுதர் தான் நம்மளை ஏதாவது தூண்டி விட்ருவான்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். நிம்மதியாக அவங்க அப்படி போனேன், வீட்டுக்கு போயிட்டேன். என்ன சொல்கிறது, நம்மளையும் கெடுக்கிறானுங்க பார்த்தீங்களா? நான் கிட்டக்கே விடக்கூடாது. எத்தனை வாட்டி? 2 வாட்டி. ஆமாம். ஓ ஆமாம், குருஜிக்கு வாங்கி அதான விஷயம். அதான் குருஜிக்கு வாங்கினா புண்ணியம் அதிகம். இன்றைக்கி அமாவாசை வேறு, சர்வ அமாவாசைன்னு வேறு. அதனால் எல்லா பாவத்தையும் சாப்பிட்ருவாரு, அவருக்கு ஒன்றும் செய்யாது. நம்ம அதுக்கு தானே தம்பி. சரிங்க, வேறு இந்த மாதிரி அம்மாவும் அர்த்தம் புண்ணியம். ஆனால் ஒன்று இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன், ஒரு அரிய கருத்து. இந்த கர்மா தியரியில் பலவிதமான கேட்டகரியில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 சொல்லிக்கிட்டே வருவேன் நான். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய பாவம் உங்களுடைய புண்ணியத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் பாவம் உங்கள் புண்ணியத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய புண்ணியம் அதிகமாக இருந்தால் உங்கள் பாவத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு நியமம். பல நியமங்களில் இது ஒரு நியமம். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள்கிட்ட பாவம் நிறையா இருந்தால் புண்ணியத்தை சாப்பிடும், புண்ணியம் நிறையா இருந்தால் பாவத்தை சாப்பிடும்.
சொல்லுவாங்கள்ல புண்ணிய கணக்கு வேறு பாவ கணக்கு வேறு, பாவ கணக்கு வேறு புண்ணிய கணக்கு வேறு தனித்தனியாக எழுதப்பட்டாலும் பாவத்தை சாப்பிடக்கூடிய வல்லமை புண்ணியத்துக்கு உண்டு, புண்ணியத்தை சாப்பிடக்கூடிய வல்லமை பாவத்துக்கு உண்டு. இது புரிஞ்சுக்குங்க. அதனால் புண்ணியம் நிறைய பண்ணுங்கள், பரோபகார்த்தம் பண்ணுங்கள். அதுக்காக சொல்ல வரேன். மிக முக்கியமான ரூல்ஸ் இது, யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வெளியிடையே மாட்டுறாங்க, எல்லாத்தையும் வெளிப்படுத்த போகிறோம். இன்னும் பூரணமாக இன்னும் கவனிக்கலை நான். இன்னும் இப்போ நேரம் இல்லை, இல்லைன்னா உள்ளே பூந்து விளையாடலாம் கொஞ்சம். இது தத்துவமசியை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணுங்கிற சிந்தனையிலே போயின்ட்டுருக்கேன். அதனால் இங்கே இடையில கொஞ்சம் ஒரு சில கருத்துக்களை சொல்லிடணும் அப்படிங்கிறதா சொல்கிறேன். சரி, இப்போது இந்த சர்வரோக நிவர்த்தி பார்த்தோம். சரீரம் லகுத்தாவாகும், திரும்ப ரிப்பீட் ஆகுது. அது சரீரம் லகுத்தாகும். லகுத்தானா என்னது? சரீரம் லேசாகும், பாரமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது குளத்துலலாம் மிதக்கலாம், பாடி எப்படி ஆகிடும். எனக்கெல்லாம் இது நடந்திருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிராணாயாமம் கொஞ்ச நாள்லையே அது நடந்துச்சு, பிராணாயாமம் பண்ண கொஞ்ச நாள்லையே அது நடந்துச்சு. ஷரீர லகுதா விப்ர பாதாங்குஷ்டே நிரோதனாத். கால் கட்ட வரல நீங்கள். அதனால தான் இவன் இப்போ மிதக்கிறவன் காலை பார்ப்பான், கட்டவரில் பார்ப்பான். மிதக்கிறாங்க, தண்ணியில் மிதப்பாங்க தெரியுமா, அவங்க கட்டவரில் தான் கவனம் செலுத்துவாங்க. அது கரெக்டாக இங்கே போடுற சரீர லகுதா விப்ர பாதாங்குஷ்டே நிரோதனாத். உங்கள் இப்போ பிராணஜித்தனை என்னது? நிறுத்துற, எங்கே வேணாலும் நிறுத்தலாம், எங்கே வேணாலும் கூப்பிடலாம் பிராணனை. புரியுதா? பாதாங்குஷ்டே நிரோதனாத். கால் கட்டவரில் நிறுத்த உடம்பு சரீரம் வந்து லகு ஈஸியாக போயிடும். அப்புறம் ஜிகவா வாயும் ஆக்ருஷ்ய பிபேத் சததம் நரக. நீங்கள் வந்து நாக்கை மடக்கி காற்றை உள்ளே இழுத்து நிறுத்த அமிர்தம் பிபேத். உள்ளேருந்து ஒரு உடலுக்கு தேவையான சத்துப்பொருள் ஒரு ட்ராப்பு சுரக்கும். அதனால் சிரமதாகம், உடம்புல களைப்பெல்லாம் நீங்கும். வினிர்முக்த யோகி நீரோகதாம் யாத், நோயற்ற நிலை ஏற்படும். நாக்க மடக்கி வாயும் ஆக்ருஷ்ய யக பிபேத் சததம். யார் இப்படி ஒரு சாதகன், நரன்னா மனிதன், சாதகன் நம்ம இங்கே எடுத்துக்கணும், இல்லை முமோக்ஷனும் எடுத்துக்கணும். அப்படி நாக்க மடக்கி நிறுத்தினானா, அந்த நாக்கு பகுதியில் நிறுத்தினானா அந்த தொலைக்குள்ளே இப்போ மேலே போகுது. நாக்கு அந்த தொலை வந்து சளியினால் அடைச்சிருக்கும். அதுதான் வள்ளலார் என்ன பண்ணுவார்னா, அரசராங்கண்ணி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி அதை ஏதோ எல்லாம் சாரெலாம் எடுத்து என்னவோ பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை சொல்லித்தரவும் முடியாது. அந்த பொதுவாகவே கரிசலாங்கண்ணியை பயன்படுத்த சொல்லியிருக்காரு, அது நல்லா தெரியும், அது பயன்படுத்தலாம். அதை சார் எடுத்து அதில் அந்த இடத்துல தடவுவார். அது உள்ள இந்த கோழையெல்லாம் எடுத்துடும், சளி இருக்காதுன்னு போட்டோம். நான் அதெல்லாம் அப்ளை பண்ணதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் போக மாட்டேன். இந்த ப்ராக்டிக்கல் வேலை, இந்த சாரீரிகமாக செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். மானசிகமாக இன்டலெக்சுவலாக இருக்கிறதெல்லாம் செஞ்சு பார்த்துருவேன். புரியுதா? சாரீரிகமாக செய்கிறது இந்த பிராணாயாமம் ஒண்டி தான் அடியன். ஜபம் கூட மானசிகமாக தான் பண்ணுறோம், அதுவே பண்ணுது, சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அதனால் சிரமதாகம் போயிடும் அப்படின்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பாவம் புண்ணியத்தை அழிக்கும், புண்ணியம் பாவத்தை அழிக்கும். அதனால் புண்ணியத்தை ஏற்றுங்க, கணக்கை ஏற்றுங்க. இது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. 156 இதில் பார்த்துருக்கோன்னா 151 ஆரம்பிச்சிருக்கோம். 151 அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், அதெல்லாம் வேண்டாம். 156 மைண்டில் வச்சுக்கோங்க. 5-6 மந்திரமா விசாரம் இருந்து நல்ல நல்ல விஷயம், நுட்பமான விஷயம்.
விசாரம் இருந்தால் மந்திரம் போகாது. அருணாச்சல சிவ 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 திவேல் முருகனுக்கு